சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மதர் சன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து மதர் சன் இறங்க போகுதுன்னா ஷார்ட் பண்ணுவோம், ஏற போகுதுன்னா வாங்குவோம். அதுக்கு பதிலாக ஃப்யூச்சரில் வாங்கிட்டு, ஏற போகுதுன்னா ஃப்யூச்சரில் வாங்கிட்டு புட் ஆப்ஷனை வாங்கிடுறோம். இறங்க போகுதுன்னா ஃப்யூச்சரில் ஷார்ட் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷனாக வாங்கிடுறோம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து ஆர்டருக்கு போய்க்க வேண்டியது. பேஸ்கெட், இதில் வந்து நம்ம கிரியேட் நியூ பேஸ்கெட் போட்டுக்கலாம். அது கிரியேட் பண்ணி வச்சா தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மதர் சன் டிசம்பர் ஃபியூச்சர், அதை வந்து நான் ஏறும்னு நினைக்கிறேன், அதனால் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ தேவை? 1,27,000 இதையே வந்து இப்போ இது வந்து எவ்வளோவில் இருக்குது? மதர் சன் $167 இருக்குது. அதனால் 167 புட்டை வாங்கிக்கலாம். ஓகே, மதர் சன் 167 டிசம்பர் புட்டை வாங்கிறோம். அதை ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதை ரெண்டும் சேர்த்து வாங்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து 40,000 தான். இதே ஃபியூச்சர் மட்டும் வாங்கினா 1,27,000 தேவை. நம்ம புட்டு வாங்குறதுனால ரெண்டையும் சேர்த்து வாங்குறதுனால இதுவாக இருக்கும். இது சப்போஸ் ஏறுதுன்னா மதர்சன் கால் வாங்கிட்டு மதர்சன் ஃபியூச்சரில் வாங்கிட்டு புட்டை வந்து வாங்கி வச்சிடணும். சப்போஸ் இறங்க போகுதுன்னா மதர்சனை ஃபியூச்சரில் ஷார்ட் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷனை வாங்கி வச்சிடணும். இதுதான் இது டோட்டலாக 40,000 வரும். சரி, இது எவ்வளோ ஏறினா ப்ராஃபிட் வரும், எவ்வளோ இறங்கினா ப்ராஃபிட் லாஸ் வரும், இதை எப்படி பார்க்குறது? இங்கே அனலைசிஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணாக்க இதில் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஒரு நாள் 2 நாள் இல்லை சண்டே, மண்டே 18th மண்டே வந்து ஒரு $2 ஏறுதுன்னு வச்சுப்போமே. ஒரு $2 ஏறுனாக்க ஒரு $11,000 ப்ராஃபிட் மாதிரி காட்டுது. அதே $2 இறங்கினா $8,000 காட்டுது. ஸோ எப்படி இருந்தாலுமே இது வந்து லாஸ் வந்து கம்மியாகும். லாஸ் ஆனால் கம்மியாகும், ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டயத்தில் லாஸும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இதில் மேக்ஸிமம் லாஸ் நீங்கள் எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சுக்கிட்டா கூட, அடுத்த டிசம்பர் வச்சா கூட மேக்ஸிமம் லாஸ் இது. ஆனால் ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெட். எப்படின்னு கேட்டால் ஒரு 167 இருக்குது, அது ஒரு 180 வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கலாம். வாங்கினது 180 வரைக்கும் போனால் 40,000 கிடச்சிரும். இது ஷார்ட் பண்ணிவிட்டு $10 கம்மியானா இதே மாதிரி $37 கிடச்சிரும். இல்லை நம்ம டெய்லியை வாங்குகிறோம், வாங்கினோன்னா ரெண்டும் சேர்த்து ஒரு $3,000 ப்ராஃபிட் கிடைக்குன்னா உடனே வெளியே வந்துடலாம். இதுக்கு தேவை 40,000. ஸோ இதை வந்து இதே மாதிரியான பண்ணால் உங்களுக்கு டெய்லியே ப்ராஃபிட் ஒரு 3,000 4,000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டயத்தில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம்.